ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வியாழக்கிழமை நல்வாழ்த்துக்கள். இந்த வியாழக்கிழமை சகல ஐஸ்வர்யங்களும் பொன் பொருள் வியாதி இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழணும். விசேஷமாக எவனுக்கோ ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு கடனுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க, மனம் நொந்திருப்பீங்க. உங்களுக்கான ஒரு பரிகாரம் நான் இப்போ சொல்கிறேன். நான் அதை செஞ்சேன், நான் நல்லா இருக்கேன், அதை தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். இந்த வியாழக்கிழமை நீங்கள் எந்த நபருக்கு கடன் கொடுத்தீங்களோ, கடன் கொடுத்த நபர் பெயர், கடன் கொடுத்த அமௌண்ட்டு, இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்ட அந்த சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. குரு ஹோரை ஆல்ரெடி காலையில் 6லேருந்து 7 முடிஞ்சு போச்சு. இனி மத்தியானம் 1லேருந்து 2, நைட்டு 8லேருந்து 9 இந்த மணி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எழுதி வச்சுட்டு அந்த நபரின் பெயரை, அந்த கடன் அமௌண்ட்டை, அந்த ஜாமீன் கொடுத்த அந்த சுச்சுவேஷனை மனசில் நினச்சிக்கிட்டு ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ ஃபர்கிவ்ஸ் மை செல்ஃப், இந்த ஒரு மந்திர வார்த்தைகள். இது போன டெக்னிக்குன்னு வாங்குங்க. இந்த டெக்னிக்கில் என்னென்னா, நம்ம இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது அந்த வார்த்தையுடைய வைப்ரேஷன் அந்த மனுஷனுக்குள்ளே கிரியை செஞ்சு அந்த பணம் உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வியாழக்கிழமை வந்து சேரும். நிஜமாக உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி அவனை திட்டியோ சபிச்சோ உங்களுக்கு இனிமேல் ஒன்றுமே நடக்காது. நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி அவனுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட மனமுகர்ந்து வேண்டும் போது இந்த பிரபஞ்சமும் அந்த கடவுள் சக்தியும் உங்களுக்கு அந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேரும். நீங்கள் நல்லா இருப்பீங்க செல்லக்குட்டீஸ். நான் பெற்றுக்கொண்ட நீங்களும் பெற்றுக்கொள்வீங்க. தயவு செஞ்சு ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க கடவுளுக்கு கடன் கொடுக்குறவங்க கடவுளுக்கு கடன் கொடுத்தா உங்களுக்கு திருப்பி தருவார். தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க. வாழ்க வளமுடன் செல்லக்குட்டீஸ். நீங்கள் நல்லா இருக்கும்.